ஜோஹர் பாருவில் பங்கு முதலீட்டு மோசடிக்கு 1,76,000 ரிங்கேட்டை பறிகொடுத்த இல்லத்தரசி. KLIAவில் நெரிசலை குறைக்க அமலுக்கு வரும் QR குறியீட்டு முறை. நிபோங் தபாலில் மடக்கப்படும் மேஜையின் இரும்பில் சிக்கி சிறுமி மரணம். ஜோஹர் பாரு ஹோட்டலில் மது போதையில் ஆட்டம், 9 முஸ்லிம்கள் கைது. லாஸ் வேகாஸில் ட்ரம்ப் ஹோட்டலுக்கு வெளியே சைபர் ட்ரக் வெடித்து ஒருவர் பலி. வெள்ளத்தினால் பாதிக்கப்படும் SPM தேர்வு எழுதும் மாணவர்கள் அந்தந்த மாநில கல்வித்துறையை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இவ்வாண்டு தேர்வு எழுதும் அனைத்து 4,02,956 மாணவர்களுக்கு உதவும் கடப்பாட்டை கல்வி அமைச்சு கொண்டிருப்பதாக அதன் துணை அமைச்சர் வாங் காவோ தெரிவித்தார். வெள்ளம் மற்றும் இயற்கை பேரிடரால் SPM தேர்வு எழுதும் மாணவர்கள் எவரும் தேர்வில் பங்கேற்காமல் இருந்துவிடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். இயற்கை பேரிடர் மட்டுமின்றி எந்த ஒரு பிரச்சனை எதிர்நோக்கினாலும் SPM தேர்வு எழுதும் மாணவர்கள் உடனடியாக மாநில கல்வித்துறையின் நடவடிக்கை அறைக்கு தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு உதவுவதற்கு கல்வி அமைச்சு தயாராக இருப்பதாக வாங் காவோ கூறினார். பேரிடரில் பாதிக்கப்படும் மாநிலங்களில் உள்ள மாணவர்கள் SPM தேர்வு மையத்திற்கு வருவதை உறுதிப்படுத்துவதற்கு அவர்களுக்காக ஓபாயுங் திட்டத்தின் கீழ் நடவடிக்கையும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதோடு வெள்ளம் மற்றும் இதர இயற்கை பேரிடர் நிகழ்ந்தால் தேவையான முன்னேற்பாடு நடவடிக்கை எடுப்பது குறித்து தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனமான நட்மா மற்றும் மெட் மலேசியா வானிலை நிறுவனத்துடன் கல்வி அமைச்சு ஒத்துழைத்து வருகிறது. கம்போங் பாசைபுத்தே தேசிய இடைநிலை பள்ளியில் முதல் நாள் SPM தேர்வெழுதும் மாணவர்களை சந்தித்த பின் துணை அமைச்சர் வாங் காவோ இத்தகவலை வெளியிட்டார். GM Indians பெருமையுடன் வழங்கும் க்ளுவாங் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 1 5 ஜனவரி வரை ஏயான் பீக் க்ளுவாங் ஜோஹரில் சூப்பர் சேல் சூப்பர் டிஸ்கவுண்ட். நீங்கள் கொண்டாடி மகிழ ஷாப்பிங் திருவிழா, பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட். KLIA விமான நிலையத்தில் குடிநுழைவு சோதனையை விரைவுபடுத்தும் முயற்சியாக இம்மாதம் தொடங்கி QR குறியீடு பரீட்சார்த்த முறையில் பயன்படுத்தப்படும். மலேசியர்களுக்கு பிரத்யேகமாக 40 சிறப்பு பாதைகளில் அந்த QR குறியீடு பயன்பாட்டுக்கு வரும் என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் தெரிவித்தார். KLIA 1, KLIA 2 என 2 முனையங்களிலும் புறப்படும் மற்றும் வந்திறங்கும் பகுதிகளில் அச்சிறப்பு பாதைகள் அமைக்கப்படும். இந்த QR குறியீட்டு முறையை பயன்படுத்துவதன் வாயிலாக குடிநுழைவு சோதனை 5 முதல் 7 வினாடிகளில் முடிந்துவிடும். இதுவே வழக்கமான அவுட்டோகேட் முறை என்றால் அதற்கு 15 முதல் 25 வினாடிகள் பிடிக்கும். இதன் மூலம் நுழைவாயில்களில் குறிப்பாக உச்ச நேரங்களின் போது நெரிசலை குறைக்க QR குறியீடு பெரிதும் உதவுவதாக அமைச்சர் கூறினார். அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதால் வலுவான பாதுகாப்பு அம்சங்களையும் அது கொண்டிருப்பதாக அவர் கூறினார். QR முறையின் கீழ் பயணிகள் தங்களின் கடப்புதல் புத்தகத்தை வெளியில் எடுக்க தேவையிருக்காது. என்றாலும் பயணம் நெடிகளும் கடப்பிதழை அவர்கள் கட்டாயம் உடன் கொண்டு செல்ல வேண்டும். என்னதான் QR முறை அமலுக்கு வந்தாலும் மெனுவல் சோதனை முகப்பிடங்களும் அவுட்டோகேட் வசதியும் வழக்கம் போல பயன்பாட்டில் இருந்து வரும் என சைஃபுடின் கூறினார். பிரேக் இல்லாமல் மிகவும் மோசமான நிலையில் தனது பிள்ளைகளை ஏற்றிச் சென்ற மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவரின் சிரமத்தை உணர்ந்து அந்த மோட்டார் சைக்கிளுக்கு பிரேக் பொருத்தியதோடு அதனை சர்வீஸ் செய்வதற்கான செலவுகளை ஏற்றுக்கொண்ட போலீஸ்காரர்களின் மனிதாபிமான நடவடிக்கைக்கு நெட்டிசன்கள் பாராட்டி வருகின்றனர். கடாவில் கபாலா பாத்தாசிற்கு அருகே சாலையில் சிவப்பு எச்சரிக்கை விளக்கு பகுதியில் அந்த மோட்டார் சைக்கிளோட்டியை தடுத்து நிறுத்தியதை டிக்டாக்கில் @zulki 3.44 என்பவரால் பகிரப்பட்ட வீடியோவில் காண முடிந்தது. அந்த மோட்டார் சைக்கிள் மிகவும் மோசமாக இருப்பதோடு போக்குவரத்து விதிமீறலுக்கு பாதிப்பாக இருப்பதையும் அந்த வீடியோவில் பார்க்க முடிந்தது. நிதி நெருக்கீடினால் தனது மோட்டார் சைக்கிளின் பிரேக் பழுதானதை சரி செய்ய முடியவில்லை என்று அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி போலீஸ்காரர்களிடம் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கு அபராதம் விதிப்பதற்கு பதிலாக மனிதாபிமான ரீதியில் உதவி செய்யும் முடிவை போலீஸ்காரர்கள் எடுத்தனர். சம்பந்தப்பட்ட நபரின் மோட்டார் சைக்கிளை அருகிலுள்ள மோட்டார் சைக்கிள் பழுது பார்க்கும் கடைக்கு எடுத்துச் சென்று அதனை பழுது பார்க்கும் பணிக்கான செலவுக்குரிய பணத்தையும் போலீஸ்காரர்களே வழங்கினர். அந்த நபருக்கும் அவர்களது குழந்தைக்கும் உதவிய போலீஸ் அதிகாரிகளுக்கு தாம் நன்றி கூற கடமைப்பட்டிருப்பதாக
மோட்டார் சைக்கிள் பட்டறை உரிமையாளர் ஃபிர்டவுஸ் தெரிவித்தார். இந்த காணொலியை இதுவரை 1.5 மில்லியனுக்கும் அதிகமானோர் பார்த்துள்ளதோடு 99,000த்திற்கும் மேற்பட்டோர் லைக் செய்துள்ளனர். டேசாஸ் தாப்பாக்கில் ஒரு பேரங்காடி முன் கிறிஸ்தவ சமயத்தை பரப்ப முயன்ற 3 தனிப்பட்ட நபர்களை கண்டறியும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். டேசாஸ் தாப்பாக்கில் உள்ள பேரங்காடி முன் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் கையேடுகளை பகிரங்கமாக வெளிநாடுகளை சேர்ந்த 3 விநியோகித்து வந்தது தொடர்பான 54 வினாடிகளை கொண்ட காணொலி வைரலானதை தொடர்ந்து திங்கட்கிழமை இரவு மணி 10:19 அளவில் போலீஸ் புகாரை பெற்றதாக வங்சாமாஜு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது லாசிம் இஸ்மாயில் உறுதிப்படுத்தினார். இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்த சில தனிப்பட்ட நபர்கள் கண்டனம் தெரிவித்ததை தொடர்ந்து அந்த 3 நபர்களும் அங்கிருந்து வெளியேறியதாக தெரிகிறது. தண்டனை சட்டத்தின் 298A விதியின் கீழ் இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். விசாரணைக்கு உதவும் பொருட்டு சம்பந்தப்பட்ட 3 நபர்களை கண்டறியும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இன்று வெளியிட்ட அறிக்கையொன்றில் முகமது லாசிம் தெரிவித்தார். மடக்கப்படும் மேஜையின் இரும்பில் சிக்கி 6 வயது சிறுமி பரிதாபமாக மரணமடைந்தார். நிபுங் துபால் தாமான் ஸ்ரீ புத்ராவில் தனது வீட்டில் நிகழ்ந்த அந்த துயர சம்பவத்தில் நோர் அகிஃபா உமைரா அப்துல்லா என்று அடையாளம் கூறப்பட்ட அந்த சிறுமி பேரா பாரிபுந்தார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து மருத்துவமனையில் இருந்து தகவல் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து அச்சிறுமியின் வீட்டிற்கு விரைந்த போலீஸ் மற்றும் தடயவியல் பிரிவின் அதிகாரிகள் அங்கு சென்று விசாரணை நடத்தினர். வாடகைக்கு இருந்து வரும் தனது வீட்டின் பின்புற பகுதியில் நோர் அகிஃபா மாலை மணி 4:15 அளவில் தனியாக விளையாடிக் கொண்டிருக்கும் போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. இந்த சம்பவத்தின் போது அந்த சிறுமியின் தாயார் மற்றும் அவளது 10 வயது சகோதரன் ஆகியோரும் வீட்டில் இருந்தனர். எனினும் அச்சிறுமி விளையாடிக் கொண்டிருந்த இடத்தில் இருந்து அவர்களுக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கவில்லை. பாதிக்கப்பட்ட சிறுமி அண்டை வீட்டுக்காரரின் உதவியோடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சையின் போது இறந்ததை பினாங்கு போலீஸ் தலைவர் டத்தோ ஆம்சா அமாட் உறுதிப்படுத்தினார். ஜோஹர் பாரு தாமான் பெர்லிங்கில் உள்ள ஒரு ஹோட்டலில் புத்தாண்டை ஒட்டி மது போதையில் ஆட்டம் போட்ட 9 முஸ்லிம்களை மாநில இஸ்லாமிய சமயத்துறை கைது செய்துள்ளது. பொதுமக்கள் கொடுத்த புகார்கள் பேரில் ஹோட்டலின் கேஃபே உணவகத்தில் இரவு 11 மணிக்கு சோதனை தொடங்கியது. அப்போது வருகையாளர்கள் மது போதையில் ஆட்டம் போடவும் நுரையில் விளையாடவும் தனி இடத்தை ஹோட்டல் நிர்வாகம் ஒதுக்கியிருப்பது கண்டறியப்பட்டது. பணியாளர்கள் மற்றும் வருகையாளர்கள் என மொத்தம் 29 முஸ்லிம்களிடம் சோதனை நடத்தியதில் அவர்களில் 9 பேர் மது போதையில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. அவர்களில் 5 பெண்களும் 4 இந்தோனேசியர்களும் அடங்குவர். இதையடுத்து 1997 ஆண்டு ஜோஹர் ஷரியா சட்டத்தின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது. அந்த 9 பேரில் 6 பேர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட உள்ளனர். எஞ்சிய 3 போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக இஸ்லாமிய சமய விவரங்களுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது ஃபாரிட் முகமது காலிட் தெரிவித்தார். வாட்ஸ்அப் வாயிலாக பங்கு முதலீட்டு மோசடிக்கு ஆளாகி 1,76,000 ரிங்கெட்டை பறிகொடுத்து நிற்கிறார் ஜோஹர் பாருவைச் சேர்ந்த ஒரு இல்லத்தரசி. கடந்த நவம்பர் 6ஆம் தேதி முகநூலில் பங்கு முதலீட்டு விளம்பரத்தை பார்த்து அவர் கவரப்பட்டுள்ளார். இதையடுத்து வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பில் வந்த நபர் ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் வங்கி கணக்கு உள்ளிட்ட சுய விவரங்களை பதிவிடுமாறு அம்மாதுவை கேட்டுக்கொண்டுள்ளார். முதலீட்டை பொறுத்து ஒரு நாளைக்கு 12 இருந்து 100 விழுக்காடு வரை லாபம் கிடைக்கும் என அவர் நம்ப வைக்கப்பட்டார். இதையடுத்து 11 தடவையாக மொத்தம் 1,76,000 ரிங்கெட்டை கொடுக்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு அவர் மாற்றியுள்ளார். லாப தொகையை மீட்க முயன்ற போது முடியாமல் போகவே தாம் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்து அவர் போலீசில் புகார் செய்தார். சேமாமூல் சிசிஐடி இணையதளத்தில் பரிசோதித்ததில் சந்தேக நபர் கொடுத்த வங்கி கணக்கு மீது முதலீட்டு மோசடி தொடர்பில் ஏற்கனவே 5 போலீஸ் புகார்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக தென் ஜோஹர் பாரு போலீஸ் கூறியது. அமெரிக்கா லாஸ் வேகாஸில் டொனால்ட் ட்ரம்புக்கு சொந்தமான ஹோட்டலுக்கு வெளியே
சைபர் ட்ரக் எனப்படும் மின்சார ட்ரக் வாகனம் வெடித்ததில் குறைந்தது ஒருவர் கொல்லப்பட்டார். உயிரிழந்தவர் சைபர் ட்ரக்கில் இருந்தவர் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் 7 பேர் அதில் சாய்ப்பு காயங்களுக்கு ஆளாகியுள்ளனர். ட்ரம்ப் இன்டர்நேஷனல் ஹோட்டலின் நுழைவாயிலில் கண்ணாடி கதவுகளுக்கு வெளியே அந்த டெஸ்லா சைபர் ட்ரக் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. திடீரென அது வெடித்து சிதறுவதும் பின்னர் பட்டாசுகள் போன்ற சிறு சிறு வெடிப்பு ஏற்படுவதும் வைரலான சிசிடிவி கேமரா பதிவில் தெரிகிறது. அவ்வெடிப்பு சம்பவத்தை டெஸ்லா நிறுவனத்தின் மொத்த மூத்த அதிகாரிகள் குழுவும் தீவிரமாக விசாரித்து வருவதாக அதன் நிறுவனர் எலான் மாஸ்க் கூறியுள்ளார். இதுபோல் இதுவரை நாம் பார்த்ததில்லை என தனது எக்ஸ் தளப்பதிவில் அந்த உலக கோடீஸ்வரர் குறிப்பிட்டார். சம்பவத்திற்கான காரணம் தெரிந்ததும் அதனை பகிரவும் அவர் உறுதியளித்தார். இவ்வேளையில் அதிபர் ஜோ பைடனுக்கும் அவ்வெடிப்பு குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டு மத்திய அரசின் உதவி ஏதும் தேவையென்றால் அதனை வழங்கவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டில் நியூ ஆர்லின்ஸ் நகரில் கூட்டத்துக்குள் ட்ரக் லாரி புகுந்து 10 பேர் கொல்லப்பட்ட நிலையில் இந்த லாஸ் வெகாஸ் வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டுள்ளது. எனினும் இரு சம்பவங்களுக்கும் தொடர்புண்டா என்பது பற்றி லாஸ் வெகாஸ் போலீஸ் வெளிப்படையாக எதனையும் தெரிவிக்கவில்லை. மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 01255222845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.